வெல்கம் டு ஸ்ரீ ராஜீவ்காந்தி ஐஏஎஸ் அகாடமி. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ஏப்ரல் 25 மற்றும் 26 தேதிகளுக்கான கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே பார்க்க போகிறோம். சரி, வாங்க பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோடைய நோட்ஸ் எல்லாமே கீழே பிடிஎஃபாக டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கோம். அதெல்லாமே கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிச்சிங்க. அப்புறம் நம்ம டெலிகிராம் குரூப் லிங்க்மே கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கோம். அதிலேயுமே கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிங்க. நம்முடைய டெலிகிராம் குரூப்பில் கரண்ட் அஃபேர்ஸ் குயிசஸ் நடத்திட்டு வரோம். நீங்களுமே ஜாயின் பண்ணி அட்டன் பண்ணிக்கலாம். ஓகே, சரி வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு, நிதி ஆயோக் நிறுவனத்தின் துணைத் தலைவராக தேர்வு செய்யப்பட்டவர் யார்? இதற்கான ஆன்சர் அசோக் லகிரி. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப முக்கியமான கேள்வி இது. பொதுவாக எக்ஸாமில் நிதி ஆயோக் சம்மந்தமான எல்லா டீட்டெயிலுமே ரொம்ப முக்கியமானது. அடிக்கடி டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்லேயே கேட்குறாங்க. முதல்ல இந்த நிதி ஆயோக்கில் இருக்க நிதியுடைய விரிவாக்கம் என்ன அப்படின்னா நேஷ்னல் இன்ஸ்டிடியூஷன் ஃபார் டிரான்ஸ்ஃபார்மிங் இந்தியா அப்படிங்கிறது தான். இரண்டாவதாக, இது எப்போ தொடங்கியிருந்தாங்க அப்படின்னா 2015 ஜனவரி 1 தான் இதை ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க. அடுத்தது, இது எதற்கு மாற்றுதலாக உருவாக்கப்பட்டது அப்படின்னா இது திட்டக்குழு இருக்குல்ல, பிளானிங் கமிஷன், அதற்கு மாற்றுதலாக உருவாக்கப்பட்டது. அடுத்தது, இது ஒரு திங்க் டேங்க் மட்டும்தான், அதாவது அரசுக்கு ஆலோசனை வழங்குகிற அமைப்பு மட்டும்தான். அதையுமே ஒரு முறை எக்ஸாமில் கேட்டிருந்தாங்க. அப்புறம் இந்த நிதி ஆயோக் அமைப்பிற்கு தலைவராக இருக்கிறது யாருன்னா பிரதமர் தான். அதே மாதிரி துணைத் தலைவராக இப்போ அசோக் லகிரி அப்படிங்கிறவரை அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க. இது ரொம்ப முக்கியமானது. அதே மாதிரி தலைமை செயல் அதிகாரி சிஇஓ அது யார் அப்படின்னா இப்போ பிபிஆர் சுப்பிரமணியம் அப்படிங்கிறவர் இருக்கார். அடுத்தது, இந்திய ரிசர்வ் வங்கி எந்த வங்கியின் உரிமத்தை ரத்து செய்தது? இதற்கான ஆன்சர் பேமெண்ட் பேங்குடைய லைசன்ஸை ரத்து பண்ணியிருக்காங்க. இப்போது இதனால் பேடிஎம் பயன்படுத்துறதுல ஏதாவது பிரச்சனை இருக்கா அப்படின்னா அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் அதை பேமெண்ட் பேங்காக நம்ம பயன்படுத்த முடியாது. அதாவது காசு டெபாசிட் பண்ணி அதன் மூலமாக வேறு சேவைகளை நம்ம இதில் பெற முடியாது. அப்போது ஆர்பிஐ பார்த்திங்கன்னா இந்த பேடிஎம் பேமெண்ட் பேங்குடைய லைசன்ஸை தான் கேன்சல் பண்ணியிருக்காங்க. எதனால் இந்த மாதிரி பண்ணுறாங்க அப்படின்னா ஒழுங்குமுறை சார்ந்த பிரச்சனைகள் மற்றும் தொடர்ச்சியான விதிமீறல்களை அந்த நிறுவனம் மேற்கொண்டிருக்காங்க. அதனால தான் இந்த மாதிரி ரத்து பண்ணியிருக்காங்க. இது வாட்டியா அப்படின்னா இது மட்டும் இல்லை, 2022 மார்ச்லேயே புதிய வாடிக்கையாளர்களை சேர்க்கிறதுக்கு தடை வச்சுருந்தாங்க. ஏன்னா அப்போ அவங்க விதிமீறல்கள் பண்ணியிருந்தாங்க. அடுத்ததாக 2024 மார்ச்சில் கூட புதிய டெபாசிட் பெறுறது, அப்புறம் கடன் பரிவர்த்தனைகள், அப்புறம் வாலெட் டாப்அப் இதெல்லாம் பண்ணுறதுக்கு தடை வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபாஸ்டேக், அப்புறம் என்சிஎம்சி இது மாதிரிப்பட்ட சேவைகளுக்கும் தடை வச்சுருந்தாங்க. இப்போ மொத்தமாகவே அதோடைய லைசன்ஸையே கேன்சல் பண்ணிட்டாங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ராஜீவ்காந்தி ஐஏஎஸ் அகாடமியில் இந்த ஆண்டு நடைபெற போகிற டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 பிலிம்ஸ் எக்ஸாமுக்கான டெஸ்ட் சீரிஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி பேசி நீங்கள் இதில் ஜாயின் பண்ணிக்கலாம். இது பார்த்திங்கன்னா மே 2ஆம் தேதி ஸ்டார்ட் பண்ணுறோம். அதே மாதிரி இந்த ஆண்டு நடைபெற போகிற டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 எக்ஸாமுக்கான ப்ரிலிம்ஸ் டெஸ்ட் பேட்சுமே ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இதையுமே நீங்கள் ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி பேசி ஜாயின் பண்ணிக்கலாம். அடுத்தது, தற்போது உலக அளவில் மிகப்பெரிய அச்சுறுத்தலை ஏற்படுத்திய ஆந்த்ரோபிக் நிறுவனம் உருவாக்கிய ஏஐ மாடல் எது? இதற்கான ஆன்சர் மைத்தோஸ். இப்போ பார்த்திங்க அப்படின்னா ஆந்த்ரோபிக் அப்படிங்கிறது அமெரிக்காவை சார்ந்த ஒரு செயற்கை நுண்ணறிவு நிறுவனம். இந்த நிறுவனம் அவங்களுடைய உள் பயன்பாட்டிற்காக மைத்தோஸ் அப்படிங்கிற ஏஐ மாடலை உருவாக்கியிருந்தாங்க. இதை சில வெளியாட்கள் அனுமதி இல்லாமல் அணுகியிருக்காங்க, அதாவது இதை ஹேக் பண்ணியிருக்காங்க. இப்போது இதன் மூலம் இந்தியாவில் நிதித்துறையில் மிகப்பெரிய அச்சுறுத்தல் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு தெரிவித்திருக்காங்க. அதனால் எல்லாருமே கவனமாக இருக்கணும் அப்படின்னு தெரிவித்திருக்காங்க. யார் தெரிவித்திருக்காங்க அப்படின்னா மத்திய நிதித்துறை அமைச்சரான நிர்மலா சீதாராமன் தெரிவித்திருக்காங்க. அடுத்தது, ஆர்டி மெத்தர் லியூமிஃபேன்ட்ரைன் எந்த நோய்க்காக பிறந்த குழந்தைகளுக்கு வழங்கப்படும் மருந்து? இதற்கான ஆன்சர் மலேரியா. இப்போ பார்த்திங்க அப்படின்னா பிறந்த குழந்தைகளுக்கு மலேரியாவுக்காக வழங்கப்படுற மருந்து இது. இதில் என்ன சிறப்பு அப்படின்னா WHO அமைப்பு அங்கீகரித்த முதல் மருந்து பிறந்த குழந்தைகளுக்கானது இதுதான். அப்போது இந்த மருந்து பச்சிளம் குழந்தைகள் மலேரியா பாதிக்குள்ளாகிறத குறைக்கும். இது வரைக்கும் அந்த பச்சிளம் குழந்தைகளுக்கு மலேரியா ஏற்பட்டது அப்படின்னா வளர்ந்த குழந்தைகளுக்கு பயன்படுத்துகிற மருந்துகள் தான் அவங்களுக்கும் வழங்கிட்டு இருந்தாங்க. அதனால சில சைடு எஃபெக்டும் ஏற்பட்டிருந்தது. ஆனால் இனிமேல் பார்த்திங்கன்னா இந்த மருந்தையே பச்சிளம் குழந்தைகளுக்கும் கொடுக்கலாம். அடுத்தது, எந்த நாடு மீது அமெரிக்கா தற்போது பொருளாதார தடை விதித்தது? இதற்கான ஆன்சர் சீனா. இப்போ பார்த்திங்க அப்படின்னா சீனா மீது அமெரிக்கா பொருளாதார தடை விதிச்சிருக்காங்க. மெயினாக பார்த்திங்கன்னா சீனாவுடைய சில நிறுவனங்களுக்கு தான் தடை வச்சுருக்காங்க. என்ன தடை அப்படின்னா பொருளாதார தடை வச்சுருக்காங்க. அது என்னென்ன அப்படின்னா ஈரானோட கச்சா எண்ணெய் வர்த்தகத்தில் ஈடுபட்ட எண்ணெய் சுத்திகரிப்பு நிறுவனங்களுக்கு தடை வச்சுருக்காங்க. அடுத்தது 40 கப்பல் போக்குவரத்து நிறுவனங்கள் மற்றும்
சரக்கு கப்பல்களுக்கு அமெரிக்கா பொருளாதார தடை வச்சுருக்காங்க. இதனால் அப்படின்னா ஈரான் நாட்டுக்கிட்ட அதிகமான கச்சா எண்ணெயை வாங்குகிற நாடு சீனாவாக தான் இருக்குது. அப்போ அதிகமாக அவங்களுக்கு பணம் கிடைக்கிறனால ஈரான் அதை போருக்கு பயன்படுத்துகிறாங்க அப்படிங்கிறது தெரிவிக்கிறாங்க. இப்போ நமக்கு தெரியும், இஸ்ரேலும் அமெரிக்காவும் சேர்ந்து ஈரானை தாக்கியிருந்தாங்க. ஈரானை கொஞ்ச நாட்களே வீழ்த்திடலாம் அப்படின்ற மாதிரி நினச்சிருந்தாங்க. ஆனால் ஈரான் திருப்பி பலமாக பதிலடி கொடுக்குறாங்க. இதனால் அமெரிக்காவே அதிர்ச்சிக்குள்ளாக இருக்காங்க. அப்போ இதில் முக்கியமான ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா, ஈரானுக்கு அதிகமான காசு எப்படி வருதுன்னு பார்த்துட்ருக்காங்க. அதில் முக்கியமாக சீனா அவங்கக்கிட்டேருந்து அதிகமாக கச்சா எண்ணெய் வாங்குறாங்க அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. அடுத்தது, ஸ்கை ரூட் ஏரோஸ்பேஸ் உருவாக்கும் இந்தியாவின் முதல் தனியார் ராக்கெட் எது? இதற்கான ஆன்சர் விக்ரம் 1. ஸ்கை ரூட் ஏரோஸ்பேஸ் அப்படிங்கிறது ஒரு நிறுவனம். இது இந்தியாவுடைய தனியார் விண்வெளி புத்தாக்க நிறுவனம். எங்கே இருக்குது அப்படின்னா தெலுங்கானாவுடைய ஹைதராபாத்தில் தான் இருக்குது. இந்த நிறுவனம் இப்போது கொஞ்சம் நாட்களுக்கு முன்னாடி விக்ரம் 1 அப்படிங்கிற ராக்கெட்டை அறிமுகம் பண்ணியிருந்தாங்க. இப்போ இது எதனால் நியூஸில் வந்திருக்கு அப்படின்னா, இந்த ராக்கெட் இருக்குல்ல, அதற்கான வன்பொருள் பாகங்கள், அதாவது ஹார்ட்வேர் பார்ட்டெல்லாம் இருக்குல்ல, அதை ஏற்றி செல்கிற வாகனத்தை தெலுங்கானாவுடைய முதல்வர் தொடங்கி வைத்திருக்காரு. 2022 ஆண்டு இந்த விக்ரம் 1 இருக்குல்ல, அதற்கு முன்னோட்டமாக விக்ரம் எஸ் அப்படிங்கிற ராக்கெட்டை வெற்றிகரமாக விண்ணில் செலுத்திட்டாங்க. இப்போது இனிமேல் கொஞ்ச நாட்கள்லேயே இந்த விக்ரம் 1 அப்படிங்கிற ராக்கெட்டையும் விண்ணில் செலுத்த போகிறாங்க. அப்போ இதுதான் இந்தியாவுடைய முதல் தனியார் விண்வெளி ராக்கெட்டாக இருக்கும். அடுத்தது முக்கிய தினங்கள் பார்க்கலாம். உலக மலேரியா தினம், இது ஏப்ரல் 25ஆம் தேதி. இந்த ஆண்டுக்கான கருப்பொருள், மலேரியாவை ஒழிக்கும் முனைப்பு, நம்மால் இயலும், நாம் செய்தே தீர வேண்டும் அப்படிங்கிறது தான். மலேரியா பிளாஸ்மோடியம் அப்படிங்கிற ஒட்டுண்ணினால் ஏற்படுது. இதை கடத்துகிற கொசு எது அப்படின்னா பென் அனோஃபிலிஸ் அப்படிங்கிற கொசு. அடுத்தது, உலக கால்நடை மருத்துவ தினம், இது ஏப்ரல் 26ஆம் தேதி. இது ஏப்ரல் மாதத்துடைய கடைசி சனிக்கிழமை கடைபிடிக்கிறாங்க. சாரி ஃப்ரெண்ட்ஸ், இது ஏப்ரல் 25ஆம் தேதி கடைபிடிக்கிறாங்க. ஏன்னா இது ஏப்ரல் மாதத்துடைய கடைசி சனிக்கிழமை கடைபிடிக்கிறாங்க. அப்போ இந்த ஆண்டு அது ஏப்ரல் 25ஆம் தேதியாக அமைந்திருக்கு. இந்த ஆண்டுக்கான கருப்பொருள், கால்நடை மருத்துவர்கள் உணவு மற்றும் ஆரோக்கியத்தின் பாதுகாவலர்கள் அப்படிங்கிறது தான். அடுத்தது, செர்னோபில் பேரழிவு நினைவு தினம், இது ஏப்ரல் 26ஆம் தேதி. இந்த ஆண்டுக்கான கருப்பொருள், அணுசக்தி பாதுகாப்பு மற்றும் விழிப்புணர்வு, பாதுகாப்பான எதிர்காலத்தை நோக்கி அப்படிங்கிறது தான். இது எதனால் இதை நம்ம கடைபிடிக்கிறோம் அப்படின்னா, உக்ரைன் நாட்டில் செர்னோபில் அப்படிங்கிற பகுதி இருக்குது. அங்கே ஒரு மிகப்பெரிய அணு உலை விபத்துக்குள்ளாக இருந்தது. 1986ஆவது ஆண்டு ஏப்ரல் 26ஆம் தேதி தான் இந்த விபத்துள்ளாக இருந்தது. இதனால் நிறைய பேர் பாதிக்கப்பட்டாங்க, இறந்தவும் போனாங்க. அப்போது இது சம்மந்தமாக இந்த மாதிரி நமக்கு இந்த மாதிரி அணுசக்தி பாதுகாப்பில் ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கணும். ஏன்னா இந்த மாதிரி ஒரு அணு உலையில் ஒரு விபத்து ஏற்பட்டுச்சு அப்படின்னா அது மிகப்பெரிய ஒரு பாதிப்பு உருவாக்கும்ல. அப்போது அதற்கான ஒரு தினம் தான் இந்த ஒரு தினம். அடுத்தது, சர்வதேச அறிவுசார் சொத்துரிமை தினம், இது ஏப்ரல் 26ஆம் தேதி. இந்த ஆண்டுக்கான கருப்பொருள், அறிவுசார் சொத்துரிமை மற்றும் விளையாட்டு, தயார், தொடங்கு மற்றும் புதுமை செய் அப்படிங்கிறது தான். இன்னும் ரிவிஷன் பார்க்கலாம். நிதி ஆயோக் நிறுவனத்தின் துணைத் தலைவராக தேர்வு செய்யப்பட்டவர் யார்? இதற்கான ஆன்சர் அசோக் லகிரி. அடுத்தது, இந்திய ரிசர்வ் வங்கி எந்த வங்கியின் உரிமத்தை ரத்து செய்தது? இதற்கான ஆன்சர் பேடிஎம் பேமெண்ட்ஸ் பேங்க். அடுத்தது, தற்போது உலக அளவில் மிகப்பெரிய அச்சுறுத்தலை ஏற்படுத்திய ஆந்த்ரோபிக் நிறுவனம் உருவாக்கிய ஏஐ மாடல் எது? இதற்கான ஆன்சர் மைத்தோஸ். அடுத்தது, ஆர்த்திமீட்டர் லூமிஃபென்ட்ரைன் எந்த நோய்க்காக பிறந்த குழந்தைகளுக்கு வழங்கப்படும் சிகிச்சை? இதற்கான ஆன்சர் மலேரியா. அடுத்தது, எந்த நாடு மீது அமெரிக்கா தற்போது பொருளாதார தடை விதித்தது? இதற்கான ஆன்சர் சீனா. அடுத்தது, ஸ்கை ரூட் ஏரோஸ்பேஸ் உருவாக்கும் இந்தியாவின் முதல் தனியார் ராக்கெட் எது? இதற்கான ஆன்சர் விக்ரம் 1. அப்புறம் போன வீடியோவில் நம்ம ஒரு ப்ரீவியஸ் இயர் கேள்வி கேட்டிருந்தோம், அதற்கான ஆன்சர் பார்க்கலாம். குடியுரிமை சட்டத்தில் எந்த ஆண்டு மேற்கொள்ளப்பட்ட திருத்தத்தின் மூலம் வெளிநாடு வாழ் இந்திய குடிமகன் என்னும் புதிய பிரிவு இணைத்து கொள்ளப்பட்டது? இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் பி 2005 அப்படிங்கிறது தான். இன்றைக்கான கேள்வி இதுவுமே ஒரு ப்ரீவியஸ் இயர் கேள்வி தான். அகில இந்திய குடிமை பணிகளை உருவாக்குவதற்கான பாராளுமன்றத்தின் அதிகாரம் பற்றி விவரிக்கும் அரசமைப்பு பிரிவு எது அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஆப்ஷன் ஏ ஆர்டிகிள் 310, ஆப்ஷன் பி ஆர்டிகிள் 315, ஆப்ஷன் சி ஆர்டிகிள் 322, ஆப்ஷன் டி ஆர்டிகிள் 312. இதில் கரெக்டான ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்கள்.
அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சினா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. ஓகே, தேங்க்யூ.